ஸோ 16th சம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு A என்பது ஒரு சதுர அணி. ஸோ சதுர அணினாலே நமக்கு என்னது? நிறை, நிரல் சமமா இருக்கும். நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு என்ன குடுத்துருக்காங்க? 2ன்னு குடுத்துருக்காங்க. A வந்து ஒரு சதுர அணி. ஸோ A என்பது ஒரு சதுர அணின்னு ஒரு பாயிண்ட். அடுத்து டிட்டர்மினன்ட் A ஓட மதிப்பு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A இன்டு A டிரான்ஸ்போஸ் அதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது? நமக்கு டிட்டர்மினன்ட் A. நெக்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட் A இன்டு A டிரான்ஸ்போஸ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் A இன்டு டிட்டர்மினன்ட் A டிரான்ஸ்போஸ். ஸோ டிட்டர்மினன்ட் A இன்டு டிட்டர்மினன்ட் A டிரான்ஸ்போஸ்க்கு நமக்கு என்னது? டிட்டர்மினன்ட் A தான். டிட்டர்மினன்ட் Aக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க 2 இன்டு 2 ஈக்குவல் டு 4. அப்போ டிட்டர்மினன்ட் A இன்டு A டிரான்ஸ்போஸோட மதிப்பு நமக்கு என்னது? 4. நெக்ஸ்ட் 17th சம்ல டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு -1, டிட்டர்மினன்ட் B ஈக்குவல் டு 3 எனுமாறு உள்ள 3 வரிசை சதுர அணிகள் எனில். அப்போ AB அப்படிங்கிறது இங்கேயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? AB என்பது ஒரு சதுர அணிகள் எனில் டிட்டர்மினன்ட் 3AB இதன் மதிப்பை காண்க. இங்க பாத்தீங்கன்னா 3 வரிசை சதுர அணிகள் எனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் 3AB நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க நம்ம கொடுத்துருக்கிறது 3 வரிசை சதுர அணிகள் கொண்டது. ஸோ அப்போ 3/3 இன்ட்டு டிட்டர்மினன்ட் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் B. ஸோ 3 கியூப் நமக்கு என்னது? 27 இன்ட்டு டிட்டர்மினன்ட் A என்னது? -1 இன்ட்டு டிட்டர்மினன்ட் B நமக்கு என்னது? 3. ஸோ 27 இன்ட்டு -3 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா -81. ஸோ டிட்டர்மினன்ட் 3AB யோட மதிப்பு நமக்கு என்னது? -81.